ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு 12 நாட்கள், அதாவது ஜூன் 23 முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை, இந்த 12 நாட்களில் திடீர் ஒரு வளர்ச்சி, திடீர் யோகம் என்று சொல்லலாம். அந்த வகையில் சுக்கிரனும் சனியும் நமக்கு ஒரு சுப விளைவை தருகிறார்கள். அதை பற்றித்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மிதுனத்துக்கு சுக்கிரன் ரொம்ப அறிவை தருபவர், ஆற்றலை தருபவர், தகவல் தொடர்பு திறமைகளை கொடுப்பவர் மற்றும் நம்மளுடைய மனசை நல்லா பார்த்துக்கிறவர், மனசை பண்படுத்துபவர், பொதுஜன தொடர்பை உருவாக்குபவர், அதிகமாக நமக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத டீல் பண்ண வைக்கிறவர் சுக்கிரன். கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் மற்றும் நண்பர்கள், அனைத்து விதமான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத சுக்கிரன் சாதகமாக செய்யக்கூடிய நபர். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர், வெற்றியை கொடுக்குறவர். ஒரு விஷயத்தில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணி அதில் நாம் பூரிப்படைவதை உறுதி செய்பவர் தான் இந்த சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் 2ஆம் வீட்டில் நம்முடைய பேச்சு ஸ்தானம், நம்முடைய பணஸ்தானம், நம்முடைய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் உட்கார்றார். இவர் சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்திற்கு மாறுகிறார். ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஆயில்யத்தில் என்ட்ராகிறாரு. ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்கள் புதனாக செயல்பட போகிறார். புதன் தாங்க நமக்கு லக்னாதிபதி. அந்த புதனை போலவே சுக்கிரன் செயல்பட போகிறார். அதே நேரத்தில் சனி கிரகம் இருக்க, நம்முடைய பாக்யாதிபதி, அவர் 10ஆம் வீட்டில் கர்மச்சனியாக இருக்கிறார் அல்லவா, அவரும் இன்னொரு புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் இருக்கிறாருங்க. இந்த 2ஐயும் கனெக்டிவிட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த இடமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் சேமிப்பு அப்படின்ற இடமாகவும், தொழில், பதவி, அந்தஸ்து, வளர்ச்சி என்கின்ற ஒரு பாவமாகவும் வருகிறது. இந்த 2-10 கனெக்டிவிட்டி என்கின்ற இந்த சுப விளைவு நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ண போகுது. திடீர்னு எனக்கு ஒரு ஆர்டர் வந்ததுங்க, இந்த 12 நாளில் பெரிய வருமானத்தை கொடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் இந்த கிரக நிலை. திடீர் ப்ரொமோஷன், அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஒரு அப்ரிசியேஷன், வளர்ச்சியை கொடுத்துறது, சேமிப்பு கொடுக்கறது, ஒருபடி நம்ம தொழிலில் நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்துறது, இதையெல்லாம் இந்த காலத்தில் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் நம்ம தொழில்களை உற்பத்தி பண்ணுறதாகட்டும், இந்த 12 நாட்கள் நம்ம நல்லா இன்வால்வ் ஆகி செய்யணும். இந்த தொழிலை செய்யும்போது இது நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக, ஒரு அஸ்திவாரம் போல, நம்ம தொழிலுடைய பெரிய வளர்ச்சிக்கு இது ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகிறது. அதனால் இந்த சுப விளைவை நீங்கள் பயன்படுத்தணும். நாம் பாட்டுக்கும் சனிங்கிறது கெட்டவர்னு நினச்சிக்கிட்டு 10ல் இருக்காரு, அவர் தான் நம்மளை கெடுக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த சனி 10ல் இருக்கிறவர் யாரை போல இருக்கிறார்னா புதனை போல இருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் யாரை போல செயல்படுகிறார்னா புதனை போல செயல்படுகிறார். அப்ப இந்த சனியும் சுக்கிரனும் புதனாக மாறுவதனால புதன் சேர்க்கை, புதன் மூலம் இவர்கள் சேர்க்கை பெறுகிறார்கள். ஒரு சுப விளைவு, சுப பார்வை பார்த்து கொள்கிறார்கள். இதன் மூலமாக அபரிமிதமான செல்வாக்கை உண்டு செய்வார்கள். அதில் சந்தேகமே இல்லை. சரிங்க, எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பின் சகோதரம் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா, இந்த 12 நாட்கள் அந்த ஸ்தானத்துக்கு கொஞ்சம் வீக் பாயிண்ட் தான். இடமாற்றமோ, திடீர் விரயங்களோ, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்களையோ அதை குறிக்குது.
அதே மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு கிரைம் பண்ணலான்னு இருந்தேங்க. ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு இருந்தேங்க. ஒரு அட்வான்ஸ் குடுக்கலான்னு இருந்தேங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது மூவ் பண்ணலான்னு இருந்தேங்க. இது மாரி விஷயங்களுக்கு தடை. இந்த 12 நாட்கள் செயல்படாது. அதுதான் நெகட்டிவ். மற்ற விஷயமாகட்டும், நீங்க ஒரு இடம் வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ பிரமாதமா வேலை செய்யும். அதே மாரி குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா வேலை செய்யும். கணவன், மனைவி உறவுல வந்து 2 பேர் வேலை பார்க்குறீங்கன்னா, 2 பேருக்குமே ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும். தொழில் வளர்ச்சி டெவலப் ஆகும். ஆனால் அதே நேரத்தில கூட்டு குடும்ப சண்டைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்கும், நம்மளுடைய ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ. ஸோ அந்த மாரி விஷயங்கள்ல விட்டு குடுத்து போகணும். அது குறைபடாது. அது வந்து அதனுடைய தாக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ட குடுத்துரும். பூர்வீகம் சார்ந்த நன்மைகளை குடுத்துரும். இப்போ ஒரு அப்பா வேலைக்கு போறாரு அப்படின்னா, அந்த அப்பாவுக்கு ஒரு பெனிஃபிட்ட குடுத்துருவார். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. மிதுனத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு பணம், பதவி, தொழில் வளர்ச்சி அத்தனையும் குடுக்கறது 3 இடங்கள். 2ஆம் இடமான கடகம், 6ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மீனம். இந்த 3 இடங்களுமே வந்து நீர் ராசிகள். இந்த 3ல இந்த 2, 10ல இந்த சுக்கிரன், சனி கனெக்ட் ஆகறதுனால, இந்த கனெக்டிவிட்டியினால நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் சேர்க்கை வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அது வந்து ஒரு முதல்லயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சீசனபிள் பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில போய் அந்த பிசினஸ் பண்ணும்போது டக்குன்னு அமைஞ்சிரும். ஒருத்தர் பேசி சம்பாரிக்கலாம். ஒருத்தர் அந்த டைம்ல மட்டும் வாங்கி இன்னொருத்தர் தேவைப்படுறவர்களுக்கு விப்பாங்க. அது மாரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டக்குன்னு பண்ணி முடிக்கலாம். வாசனை திரவிய பொருட்கள், வாகனங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் அழகு சாதன பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட வேலைகள அற்புதமா வேலை செய்யும். அதே மாதிரி டிராவல்ஸு, டூரிஸ்ட்டு இது மாரி போறது, வெளிநாடு தொடர்புடைய சாதகமான வேலையாகட்டும், தொழிலாகட்டும். அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. நெறைய பேர் பில்டிங்ல வேலை செய்வாங்க. இந்த டைல்ஸு, மார்பிள்ஸு இது மாதிரி ஒரு பாலிஷ்டான ஒரு ஃபினிஷிங் டச் குடுக்கறது, டிசைனிங், ஸ்க்ரீனிங் இதெல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் நல்லாருக்கும். ஈவன் சினிமா தியேட்டர் டீல் பண்றவங்க, அவங்க சைட்லயும் நல்லாருக்கும். அனைத்து விதமான சொகுசு பொருட்கள் அனைத்துக்குமே வியாபாரத்துக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி. வணக்கம்.